பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டுள்ள இந்த தீர்மானம் என்பது கட்சியின் சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டதா என்பதில் கொஞ்சம் எனக்கு சந்தேகம் இருக்கு. நீதிமன்றம் முடிவு செய்ய வேண்டிய விஷயம். நேற்றைக்கு பொறுத்தவரையில ரிட் பெட்டிஷன் க்ளோஸ்டு. இனி அதை தொடர முடியாது. ஆனால் சிட்டி சிவில் கோர்ட்டுக்கோ அல்லது ஹைகோர்ட்டோட ஒரிஜினல் சிவில் சைடுக்கோ டாக்டர் ராமதாஸ் தரப்பு போகும் தான் நான் நினைக்கிறேன். எனவே இந்த பொதுக்குழு தீர்மானத்தோட இந்த பிரச்சனை முடிவடையவில்லை என்பது எனது கருத்து. சார், அது மட்டும் இல்லாமல் இந்த பொதுக்குழுவில் ராமதாஸ் அவர்களுக்கு தனி இருக்கையும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? ஏற்கனவே உட்கட்சி பூசலானது நிலவி கொண்டிருக்கும் நிலையில் இது எந்த மாதிரியான மாற்றத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? பாமகவை பொறுத்தவரையில் அன்புமணி தரப்பு, ராமதாஸ் தரப்பு என்று 2 பிளவுகள் தெளிவாகவே தெரிகிறது. ஆனால் அன்புமணி தரப்பு அடுத்த சட்ட போராட்டத்துக்கு தயாராக இருக்கிறது என்பதைத்தான் இது உணர்த்துகிறது. அதாவது நாங்கள் டாக்டர் ஐயாவுக்கு அழைப்புதல் அனுப்பினோம், அவருக்காக இருக்கையெல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தோம், அவர்தான் எங்களை புறக்கணித்தார் என்று சொல்வதற்கு பின் நாட்களிலே இது நீதிமன்றத்துக்கு வரும்போது எடுத்து வைக்கக்கூடிய வாதமாக இது அமையும். அதற்கான ஏற்பாடுதான். டாக்டர் அவர் பெரியவர் வரமாட்டார் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். அதே நேரத்துல எது போட்டி பொதுக்குழுங்கிற கேள்வி வரும். இப்ப நாளைக்கு அவங்க பூம்புகார்ல மகளிர் மாநாடு நடத்துறாங்க. பெரிய அளவுக்கு அந்த ஏற்பாடுகள் அங்க நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு பிறகு ஒரு பொதுக்குழுவை டாக்டர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த பொதுக்குழு தான் முதல்ல ஒரிஜினலா அனௌன்ஸ் பண்ண பொதுக்குழு. அப்ப அன்புமணி கூட்டியிருப்பது போட்டி பொதுக்குழுன்னு ஆயிரும். டாக்டர் என்ன சொல்லுவாரு அப்படின்னா, நாங்க குறிப்பிட்ட காலகட்ட மேண்டேட்டரி பீரியட் கொடுத்து கரெக்டான காலகட்டத்துல பொதுக்குழு கூட்டியிருக்கோம். இவங்க மேண்டேட்டரி பீரியடே கொடுக்கல, குறைந்த நாட்கள், இதுல கூட்டப்பட்டது பொதுக்குழுவே இல்ல, இப்படியான வாதம் தான் வைக்கப்படும். டாக்டர் கூட்டுற பொதுக்குழுவுல இதுக்கு நேர் எதிர்மாறான தீர்மானங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக ஒட்டுமொத்தத்துல பிரச்சனை தீர போறது இல்ல. சட்ட போராட்டம் தொடரும். கட்சி அதுல பலவீனப்படும். தொண்டர்கள் குழம்புவாங்க. சீனியர் தொண்டர்கள் எல்லாரும் டாக்டர் பக்கம் இருக்காங்க. வயதில் இளையவர்கள் எல்லாம் அன்புமணி பக்கம் இருக்காங்க. பிரச்சனை முடிவுக்கு வந்திருந்தால் கட்சிக்கு நல்லது. இப்போ ஒரு ஃபங்க்ஷனல் டெட்லாக் கட்சியில விழுவதாகத்தான் நான் உணர்கிறேன். நன்றி திரு தராசு ஷியாம் அவர்களே. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.